நீ நான் ஒரு பல்லாவி வெளிச்சுதா ரைட் பாடுங்க மாமா. வெள்ளாவி வச்சுத்தான் விழுத்தாங்களா உன்னைய மல்லாக்க போட்டு மூடிக்கிட்டு உட்காரி அவனைய பாட சொன்னது என்ன சரி. இந்த பாட்டு முடிக்கலையா? சரி நான் ஒரு பாட்டு பாடுங்க மாமா. அந்த பாட்டை வந்து பாடுங்க. ஓ தென்றலே ஓஹோ ஒரு பாட்டு பாடு. ஓ தென்றலே பாட்டு பாடு. இப்ப வந்து தென்றல் வேணாம். ஆமா திங்கள சேர்த்துக்க. சொல்லு. ஓ பக்கத்து தாயி எதுக்கு சும்மா ஆயிரம். ஓ திங்களே. ஓ திங்கள் தானே சேர்க்க சேர்த்து கரெக்டா பாடு. என்ன மயிருக்காச்சு பாட்டு போட்டியில நீ சரிக்கு சரியா இருக்க. ஆமா பேச்சு போட்டியில தம்பி இப்ப இவ்வளவு சோதிப்புமாயா? நல்லா பேசுவேன். நீ எதை வேணா பேசுவியா? பேசுவேன். நான் என்ன பேசுறேன் எதிர்பார்மா பேசுவையா? நான் ஒண்ணும் பே, நான் ரெண்டும் பே. சூப்பர். நான் அண்ணேம் பே, நான் தம்பியும் பே, நான் மெடும் பே, பல்லும் பே, நான் ஆம்பே. நான் கை விடுறா. அப்படியே உன்னைய பார்த்த மாதிரி இருக்கடா சின்ன. ஆமா ஐயா பிரீத்தி நம்ம எங்கடி போறோம்? இன்னைக்கு நம்ம காட்டுக்கு போறோம். யாராரு? நீ நானு வள்ளியம்மா எல்லாரும் சேர்ந்து நீ காட்டுக்கு போறோம். என்னடி சொல்ற? போற காடே தீப்பத்தி எரிய போகுது. அப்படியா? கூப்பிடுறியா? அம்மாவை பார்க்கலாம். ஆமா அம்மா. எங்க அண்ணன்ட்ட பேசணும், எங்க அம்மாட்ட பேசக்கூடாது. பேச மாட்டேன். ஆமா ஒழுக்கமா பேசிக்க. அம்மா அழகா இருப்பாங்க. அவங்க வரும்போது இந்த டிஸ்ஸும் அசிங்கமா இருக்குது. இழுத்துக்க. ஆம்பளை பக்கி ஊரை பாக்குது. சரி சொல்லுமா அவங்க அண்ணிய. ஏய் காட்டாத, எங்க அண்ணனை கிட்ட மட்டும் காட்டு, எல்லாத்தையும் காட்டாத. வாங்க அம்மா. என்னடா அப்படி? ஐயோ தோடு. மழைக்கால மேகம் மழைக்கால
உங்க அப்பா என்னையத்தான் வச்சிருக்காரு. ஐ, எதுக்கு? வேலைக்குமா? வேலைக்கு? ஆமா. ரொம்ப அழகா இருக்கிறியே. ஆமா ஆமா. ஏண்டி, நானும் உலகத்துல எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன். சரி. ஆனா உன்ன மாதிரி ஒரு அழகான பெண்ணை பார்த்ததே கிடையாது. ஏய், என்ன பண்ற? சிரிப்புமா. சொல்லிட்டு செய்யுமா? அழகுன்னு சொன்னீங்கல்ல, பிச்சு போடுவேன். அப்பலாம் சந்தோஷத்துல சிரிச்சிட்டேன். நீ எந்த ஊருக்காரி? இந்த ஊர் தாம்மா. இந்த ஊரா? அம்மா ஊர் தான். எங்க வீடு அங்கிட்டு கடைசியில இருக்கு. உன் பேரு? என் பேரு இதுமா. இதா? இது காட்டுராணி. காட்டுராணி? ஆமா. இது என்னடி பேரு காட்டுராணி? என்னம்மா? எப்படி கூப்பிடுறது? இப்ப பேர் என்ன? பிரித்திகா. எப்படி சுருக்கி கூப்பிடுறேன்? பிரீத்தின்னு கூப்பிடுறோம்ல. ஆமா. இப்போ உங்க பேர் என்ன? மனோரஞ்சனி. சுருக்கி எப்படி கூப்பிடுறாங்க? மனோன்னு. சரி. என் பேரு காட்டுராணி. காட்டுல காட்டுன்னு சுருக்கி காட்டிக்கிட்டே தெரியும். ஏய், ரெண்டு மானகட்ட முண்டை. உன்னை கட்டலாம் நினைக்கிறேன். உள்ள பாவடை கட்டாம இருக்க. பாவாடை தானே கட்டலாம். பாவடை கட்டுற நீ பாட்டு பாவடை தூக்குற பயலுக்கு மண்ணள்ளி போட்டாங்கன்னா என்ன செய்யறது? போட்டா அப்படியாவது போடட்டும். என்னம்மா? பெண்கள்லாம் அடக்க ஒடுக்கமா இருக்கணும். சரி. முக்கியமா ஆண்கள்ட்ட பேசக்கூடாது. சரி. சரியா? அம்மா, தவற நினைக்காதீங்க. என்ன? வாழ்ந்தாலும் அந்த மனுஷனோடது, செத்தாலும் அந்த மனுஷனோடது. எந்த மனுஷன்? வெட்டிக்காரோட. உண்மையாவே கொன்றுவேன். என்ன? ஏன் அவரோட? கேளுங்க அவர்கிட்ட. என்ன உனக்கு அவருக்கு என்ன தொடர்பு? தொடர்பா? அம்மா, அந்த அரும்பாகி முட்டாகி பூவாகி பூப்போட பொன்னான பூவாகி கொடுத்த மாற எடுத்து வாரே அடுத்த காட்டு கையிரண்டு வீட்டுல ஆட்டோ ஓட்டுற ஞாபகத்துல பூத்தடிச்சு விட்டேன். என்னாச்சு? வேணாமா, அந்த ஆள் பழக்கமே சரியில்லை. தம்பி, நல்லா இருந்துச்சுல அண்ணன் பண்ணது. ஆமா. பொரோட்டா கடையில வேலை செஞ்சிருப்பாரு போல. சொன்னா கேக்குறியா? ஆண்களிடம் பேசக்கூடாது. சரி. பெண்கள்லாம் அடக்கொடுக்கமா இருக்கணும். சரிம்மா. இவன் என்னுடைய உயிர் தோழி. அப்ப நான் என்ன மயிர் தோழியா? நம்ம எல்லாம் உயிர் தோழிகளை சேர்த்து பேசுங்க. அப்படி இல்ல, இவ சின்ன வயசுல இருந்து என்னுடைய உயிர் தோழி. நான் புதுசா வந்தவ தானே. நீ புதுசா வந்தவன். ஆமா. சரிம்மா. சரி. 1000 தான் இருந்தாலும் என் தோழி மாதிரி வருமா? இவளை எப்படி கட்டி பிடிக்கிறீங்க? என்னை ஒரே தடவை அப்படி கட்டி பிடிக்கமா? ஏன் என்ன வெறுக்கிறீங்க எப்ப பார்த்தாலும்? அதுலடி ஏதோ சந்தேகமாவே இருக்கு. சந்தேகப்படாது, எல்லாமே ஒரிஜினல். இங்க பாருங்க, பூராமே ஒரிஜினல். கர்மம். டான்ஸ் சூப்பரா, முத்துராணி சூப்பரா. இங்க வர ஒரிஜினல்மா. அப்படியே அம்மா அவங்க தான் சொல்றாங்கன்னா வெக்கமே இல்லாம போய் காமிச்சுக்கிட்டு இருக்கா. கொன்றுவே. நீங்க மட்டும் சந்தேகப்படலாமா? பெண்கள்லாம் எடுத்துக்காட்டா இருக்கணும், இப்படி காமிக்க கூடாது. ஏய், எடுத்து காட்டுறீ. ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா, என் மேல் ஆசை இல்லையா? ஏமா உங்களை மட்டும்தான் மாமா நினைக்கிறேன். நீ கித்தாயோ எழுத்து பாடுறீ. ஓ நெஞ்ச தொட்டு சொல்லு ஏ ராசா, என் மேல் ஆசை இல்லையா? உங்க குஞ்ச தட்டு. நான் என்ன செய்யறது? இந்த காசை வாங்குறதுக்கு நம்ம வர்றவா? ஆமா ஆமா. ஏய், அந்த ஆள்கிட்ட பேசாதான் சொல்றத கேளு. சரிம்மா. சரி. ஏற்கனவே அவருக்கு 4-5 திருமணம் ஆயிருச்சு. ஆகட்டும், 50 திருமணம் கூட ஆகட்டும். அந்த மனுஷனோட தான் வாழ். வேண்டாம். பெண்களுக்கு உண்டான குணங்கள் என்னென்ன தெரியுமா? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. பயிர்ப்பு. பா இ இர் இப் பு. பயிர்ப்பு. ஐயர்பன்னுகிட்டு இருக்கேன். வர அப்பப்ப அடிக்கிறீங்க. விளையாடுச்சாமாண்ணா வச்சு விடுவேன். அப்பா சொன்ன மாதிரி. அப்பா என்ன சொன்னாங்க? 3 வெத்தையும் இதுக்கு போக சொல்லியிருக்காரு. எதுக்கு? காவலுக்கு போக சொல்லியிருக்காரு. அப்பா சொல்ல தட்டலாமா? தேவைப்படாது. தாயிர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தம்பி வண்டாட்டிக்கு கொண்டியும் இல்லை. என்னன்னு சொல்றீங்க? என்னம்மா நீ என்ன சொன்ன? என்ன சொன்னேன்? 2 பேரும் சேர்ந்து சொன்னதுனால என் காதுல தவறா கேட்டுச்சு. எங்களை போய் நீங்க வந்து தவறா நினைக்கிறீங்க. இல்ல, நீ வேற மாதிரி தான் சொன்ன. எப்படி இல்லம்மா, சரியா படிச்சது அப்படியே சொல்லுமா? நிஜமாவா? ஆமா. நல்ல மொழி பிரிக்கலாம் நல்ல தானே இருக்கு. அன்னைக்கு எனக்கு மட்டும் வேற மாதிரி கேட்டுச்சு. ஏன் வேற சந்தேகமே பண்றீங்க? நீங்க என்னம்மா ஏமா அப்படி சந்தேகப்படுறீங்க? இல்ல, நீ மறுபடியும் சொல்லு. சரிம்மா. தாயிர் சிறந்ததொரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்ல. சரியா தான் சொல்றேன். அப்புறம் பத்தி எல்லாம் நீங்க ஊர்ல என்னைய காட்டி கொடுக்க பாக்குறீங்க. மன்னிச்சுக்கிட்டு என் காதுல தான் நீ தவறா கேட்ட. சரிம்மா. 1000 முறைகள் பெருமைகள் இல்லை, அண்ணன் மண்டாட்டிக்கு அதுவும் இல்ல. அன்னை தந்தையே அன்பின் இல்லைன்னு இருக்கிறாங்க. அப்பா சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே நந்தோம்.
பாருங்க, வீட்டை பாருங்க, ரோட பாருங்க, மயில பாருங்க. அம்மா எவ்வளவு தண்ணி, எவ்வளவு வீடு, ரோடு. அம்மா நான் தான் அந்த இடத்துக்கு தலைவி. நான் சொன்னாதான் நந்தவனம் வரும். இங்க திரும்பி பாருங்க, வந்து எங்கே வருது? இங்க பாருங்க, ரோட பாருங்க. வரல. இங்க பாருங்க, வீட்டு எல்லாம் பாருங்க. இப்படி அறகுறையா இருந்தா எப்படி நந்தவனம் வரும்? நம்ம நானாமா திரும்ப இங்க பாருங்கம்மா. இங்க போய் வண்டுடி. எதுமா? அந்த இதுவா வண்டு இல்ல, மச்சம். இந்த தண்டி இருக்கு. இந்த மச்சத்தை சொல்றீங்களே, இடுப்புல உள்ள மச்சத்தை, தொடையில உள்ள மச்சத்தை. ஆடி வாடி அதை நான் பாக்குறேன். கமான் கமான். என்னம்மா? வேண்டாம். நீ தாவணி ஒழுங்கா போடு. பாத்தியா இவ இவ்வளவு அடக்கொடுக்கமா தாவணி போட்டுருக்காங்க. வாத்தியாரே தங்கச்சி எங்க திரும்ப என் தங்கச்சி எவ்வளவு அடக்க உடக்கமா போட்டிருக்கு. வாய் கூசாம போய் சொல்றீங்களம்மா. அசிங்கமா தெரியுதா? இல்ல இல்ல அசிங்கமா அசிங்கமா தெரியல. இல்ல சுத்தமா மறைக்காம இருக்கா. எப்படி மறைச்சிட்டு வந்திருக்கேமா? மறைச்சு பிரயோஜனம் இல்ல. எல்லாமே தெரியுது. இங்க பாரு, வயிறெல்லாம் தெரியுது. இந்த இடுப்பு தெரியுது. இடுப்பு தெரியுது. ஆமா அப்படியா? நம்ம ஊக்கெல்லாம் போட்டு குத்தி இருக்க. பரவாயில்ல. நீ என்ன பண்ற? உள்ள போய் சரியா கட்டிட்டு வா. உள்ள போனா அங்கேயும் கட்டி விட ஆளு கிடையாது. நம்ம காட்டுக்குள்ள போறோம்டி. நீங்களே கட்டி விடுங்க. இங்க வாங்க. இத படிடி. சொல்றத கேள்றி. ஐயோ என்னடி இங்க? இல்ல நீங்களே கட்டி விடுங்க. இத்தனை ஆண்கள் இருக்காங்க, வெக்கமா இல்ல உனக்கு? எல்லாரும் தான் அசிங்கப்படுறீங்க. வாங்க. யமுனா நதி கரையோரத்தில் வந்தாவுங்கள் கோதாவரம். ஆத்ரி கட 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 கட. கட 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 கட. கமான் கமான் கமான். ஐயோ நீ பாக்காத, எனக்கு வேற மாதிரி தோணுங்க. வாங்கம்மா, நீங்க சொறி விடுங்கம்மா. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. கரும இப்படி அவுத்து போட்டு நிக்கிற வெக்கமே இல்லாம முன்னாடி ஆம்பளை முன்னாடி கேவலப்படுத்துறீங்கல்ல. சொல்லுங்கம்மா, சீக்கிரம் சொல்லுங்கம்மா. சீக்கிரம் சொல்லுங்க. எல்லாம் பாக்குறாங்க. ஓசில கட்ட தெரியாதா? வேற ஒண்ணும் இல்ல. இந்த இருக்குல்ல. ஆமா, இது இந்த இடத்துல உங்கட்டா. ஏய் உனக்கு உங்கட்டா இந்த பக்கம் உங்கட்டா எங்கடி சொறியத்தை விட்டான பத்த பெரிய அதிசயம் பண்ணுவியா பத்த. இப்படி இருக்கு. வேகமா சொருங்க. இந்த தங்கம் பாக்குறாரு. நானும் எத்தனையோ பெண்கள் பார்த்து தொப்புல பாரு பணியார குழி மாதிரியே இருப்பாரு. சொல்லுங்கம்மா. ஐயோ ஏன்டி கத்துற? ஒரு மாதிரியா இருக்குமா. பாடி நீ சொல்லுடி பாப்பா. அம்மா நீங்க கொஞ்சம் விளைங்க. தங்கச்சி நம்ம ஒரு பெண்ணுக்கு பெண் உதவி செய்வோம். ஆமா ஆமா. நீ சொல்லு. எங்க நீ சொருகுடி. சொருகு படக்குன்னு சொல்லுங்க. ஒரு மஜரும் தோணலையா? தோணல. சுத்தமா நரூசா இல்ல. அப்ப நீங்களே சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஒரு கத்தல இப்ப கத்த மாட்டேன். கத்தல 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 சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. ஆடி களவாணி முண்டை படல ஒப்ப முடியல. ஆமா உண்மையிலேயே நீங்க தொட்டவனே எனக்கு 108 டிகிரி கிண்ணு நிக்குது. அப்படி பேசக்கூடாது. தாவணி மேல போடு. அப்பா எப்ப சொல்லுவீங்கன்னே இருந்தேன். ஏன் அந்த மேல இல்லடி? ஐயோ இப்ப எப்படி எடுப்ப? ஆமா, அது எதுக்கு? அது தேவையில்லாம. மூதேவி என்ன அந்த மேல இல்ல, தோல் மேல போட சொன்னேன். தோல்லையா? ஐயோ கீழ ஆமா சொல்லுங்கம்மா. ஆமா கர்மம். உன் தோல் மேல போடு. ஏன் தோல்லையா? எதனா துண்ட சுத்தி சுத்தி கட்டுறி. நல்லா தானே கட்டிருக்கீங்க. அடே அடங்காத வேலை. இத புடிமா. ஓ நல்லா தானே கட்டனே. மந்தாங்க மந்தாங்க. என்னம்மா? கட்ட தெரியல. ஆமா ஆமா செல்லக்குட்டி கட்டி விடுங்கம்மா. அவளை எப்ப எப்பண்டாமா இருக்கா? இத வா. ஏய் நானே வரை அதுவா வர்றதுக்கு நான் என்ன நாடாத்துக்கு வந்தானா ஊர்ல களை எடுக்க வந்தானா? ஐயா அப்பா. சரி சரி ஐயோ அவுந்துருச்சுடி. நானே கட்டிக்கிறேன். ஆமா நல்லா கட்டிட்டேனா? நல்லா அவுந்துராமடி. ஆண்கள்லாம் இருக்காங்க. சரி சரி. ஆம்பளை எதுக்கு ஆம்பளை இதை பாக்குறாங்க? சரி 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 சரிம்மா கட்டிட்டேனாம்மா. சரி சரி போமா. என்னம்மா ஒண்ணு நீ? ஏய் விழுகாம இருக்கணும்ல. ஊக்க இப்படியா குத்துவீங்க? அப்புறம் எங்க இந்த ஊக்க இதே மாதிரி அவளுக்கு குத்துக்க பாப்பா. ஏய் அப்படி பேசக்கூடாது. உன்னை கொண்டு கொண்டு என்ன எடுவட்டவனே என்னடா நினைச்சற? பேசிக்கிட்டு நந்தவனத்தை கொண்டு போய். இப்போ வந்துருச்சோ நந்தவனா? இடத்துக்கு கொண்டு என் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி எப்படி சொல்லுங்க பாப்பா. இந்த நீ
இருக்கு தெரியுமா? அம்மா, அம்மா, உன் மனசு எப்படி இருக்கு? உன் மனசு எப்படி இருக்கு? எனக்கு நல்லா ஆ, ஆடணுமா? ஆடு வெட்டி இப்பதானே வந்திருக்காங்க, ஆடுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சும்மா இருங்கம்மா, ஆடுவாங்கம்மா. வந்தோடனே கால் பார்த்தா நல்லா இருக்குமா? வந்தவனே கொஞ்ச நேரம் விளையாடுவோமா? ஆமாம்மா, என்ன விளையாடலாம்? நம்ம 3 பேரும் சேர்ந்து புள்ளப்பட்டு விளையாடுவோம். ஏய், புள்ள பக்கத்துல ஒரு விளையாட்டா பச்சா பிச்சு விடுவேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை அதுதான். வேற ஏதாவது விளையாட சொல்லு. அதுவும் புள்ள பத்தாலும் மணி எண்ணனுக்குதான் புள்ள பத்தே ஆகணும். மூதேவி, ஆமா. இங்க இருந்து ஓடி பிடிச்சு விளையாடுவோமா? ஓடி பிடிச்சா அது வேண்டாம். கண்ணமுச்சி வேணாம், நானும் பிரித்தியாவும் ஒண்ணு கடிச்சு விளையாட போறோம். நான் ஒரு விளையாட்டு சொல்லவா? என்ன விளையாட்டு? புரணி பேசுவோமா? புரணி பேசுறதா? ஏம்மா சும்மாவே புரணி அப்படி பேசுவான். ஆமாடி. அது இன்னைக்கு 3 பொம்பளை, ஒரிஜினல் 3 பொம்பளை. ஆத்தாடி, இன்னைக்குதான் 3 பெண்கள் அழகு. ஏண்டி மனசுல உள்ள புறம் சொல்லிடுவோமா? ஆமா, சொல்லுவோம். நீ யாரை காதலிக்கிற? நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யாரு சத்தியம் சொல்லிடுச்சு? ஏய், நீ சொல்லு யாருன்னு. நீ சொல்லு. அம்மா, கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா? இந்த மேடையில நம்ம ஊர்ல இப்பயே கல்யாணம். சத்தியம் பண்ணுங்க. சத்தியமா. அந்த பெட்டிக்கார் மணி உண்மையாவே வேற யாரும் உன்னை பிடிச்சிக்கிறாங்க, நான் என்ன பண்றது? ஏமா வேணும்னா கல்யாணம் பண்ணி தொலைப்போம். என் செல்லக்குட்டி முகத்தை பாருங்கம்மா. மடி மீது தலை ஜோடி பொறுத்தா அப்படி வைத்து இருக்கு. இனியும் வரை தூங்குவோ மறுநாளிலும் பார்த்த போது மடி மீது தலை. ஐ லவ் யூ. தேங்க்யூ மாமா. மொத்தம் குடுப்பில ஏன் முன்னாடி நான் கொடுப்பேன், உங்களுக்கு என்ன? எங்க மாமா இதுல கன்னத்துல கொடுத்து விளக்க மாதிரி பிஞ்சோயிரும். தேவையில்லாம அப்பெல்லாம் ஆண்கள்ட்ட நடந்துக்கிற கூடாது. ஏமா ஆம்பளை கிட்ட நான் அப்புறம் பொம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏய், தொலை. சரி, சரி. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். யாருமா அது? ஏமா அம்மா என்கிட்ட சொல்லுங்க, நான் யார்ட்டையுமே சொல்லவே மாட்டேன். நிஜமா? சத்தியமா சொல்ல மாட்டேன். ஏன் நிஜமாவே. அவர் எப்படி திட்டிட்டு இருப்பாரு? எப்படிமா இருப்பாரு? ரொம்ப அழகா இருப்பாரு. தினமும் ராத்திரி தூங்கவே விட மாட்டாரு. ஏன் தூங்கோட பக்கத்துல உட்காந்து நோண்டிக்கிட்டே இருக்கா? தூங்கும் போது கனவுல வந்துடுறாரு. ஓஹோ, தூக்கம் இல்லாம எழுந்திருச்சிடுறாரு. நல்லா சகப்பா இருப்பாரு. ஆட கடவுளே, ஆளு சிகப்பா இருந்தா அது கருப்பா தானே இருக்கு. ஆமா, உனக்கு எச்சி ஊரும்ல. நல்லா உயரமா இருப்பாரு. நல்லா உயரமா இருப்பாரு. ஆளு உயரமா இருந்தா ஏன்டி பிரித்திகா? அதுவும் நீளமா தானே. நாக்க சுழட்டிடுவேன். பட்டை அடிச்சிருப்பாரு. ஒயின் ஷாப் திறந்திருக்க மாட்டாங்க, கிடைச்சதா அடிச்சிருக்கேன். ஏய், அந்த பட்டை இல்ல. பசுபதி பாசம் சொல்லக்கூடிய முப்பட்டையா கப்பட்டது. முப்பாட்டியா சொன்னீங்களா? கையில இப்படி பிடிச்சிட்டே இருப்பாரு. ஐயே, நான் பார்த்தவனுக்கு இப்படி தானே கிடந்துச்சு. இப்படித்தான் இருக்கும். நீ பார்த்தாலுக்கு எப்படி இருந்துச்சு? ஏய், நான் அப்படிதான் பார்த்தேன். நான் பார்த்தாலுக்கு இப்படி தாண்டி சுண்டுக்கு தாண்டி கிடந்துச்சு. ஏய், அது திருச்செந்தூர்ல சூர சம்ஹாரம் பண்ணுது. சூரா சம்சாரத்தை பண்ணதா? சூர சம்ஹாரம் டி. அப்படின்னா எனக்கு வாயிலே சூரபதனுடைய ஆணவத்தை அழித்த இடம் அங்கதான் வேலி இப்படி இருக்கும். தெரியாது எனக்கு. அப்படிலாம் சொன்னா கடைசி ஒரு அடையாளம் சொல்லுங்கம்மா. அவருக்கு காலு கீழே ஒரு பாம்பு இருக்கும். பாம்பு பொந்துல போயிடுச்சு. வாழை புடிச்சு இழுக்க வேண்டியதான். என்னம்மா? காலு கீழே பாம்பு இருக்கும். அம்மா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? பாம்பு காலுக்கு கீழே இருந்தா சார் 2 காலுக்கு இடையில இருந்துச்சா? நீ பாத்துருப்ப 2 காலுக்கு இடையில இருக்க பாம்பு. காலு கீழே பாம்பு இருக்கும். மகிழ் மேல உட்கார்ந்து இருப்பாரு. இந்த பக்கத்து சேவல் இருக்கும், ஆட்டுக்கடை இருக்கும். யாரு? கண்டுபிடிச்சிட்டேனே. சர்க்கஸ் கம்பெனி ஓனர் தானே. சூப்பர், கரெக்டா கண்டுபிடிச்சா என் ஜோடி. ஆமா. ஏண்டி? என்னம்மா? சர்க்கஸ்காரனா அப்ப என்ன கைத்து மேல இருந்து நடக்க சொல்லுவியா? வசூல் அப்படி வரும். நீங்க கயத்துல நடக்க, இவன் நல்லா உரிமை அடிக்க, உரிமை அடிக்க, நான் சாத்தி அடிக்க, காசு வரக்கிறதுக்கு சரியான ஆல்ரவுண்டுக்காரர் தான். ஐயா, அவர் இல்ல. நான் காதலிக்கிறது நம்ம குலக்கடவுள் முருகப்பெருமானை தான் காதலிக்கிறேன். அப்படியா? நெறிப்பாச்சு விடுங்க. அப்படியா? ஆமா. அதனால பறவையே அம்மா, ஒரே விரட்டு. நீங்க பறவையை விரட்டுற அழக நீங்க ஆடிக்கிட்டே பறவை விரட்டுங்க. மக்கள் அதைத்தான் விரும்புறாங்க. ஆமா. என்னம்மா வள்ளியம்மா ஆட சொல்லுவோமா? எங்க மாமா பச்சை சட்டை மாமா தாய்மார்கள் சொல்றாங்க பாருங்க. என்னக்கா வள்ளி ஆட சொல்லுவோமாக்கா? இந்த பாத்தீங்களா? எந்திரிச்சு வீட்டுக்கு போய் படுத்து தூங்க வேண்டியதானே? காலையில வாசல் தெளிக்கணுமா இல்லையா? இப்படி சொன்னா எப்படிமா? நெளிவி எந்த ஊர்லயாவது போடுவாங்களாமா? குடலோட குண்டமல்லி வாட பிடிக்கிற வந்தவள்ளி. அப்படி
என்ன அண்ணங்களே, உங்களோட வேலையா? என்னடி ஒரு பேர் கூட போக மாட்டேங்குது? பூரா ஞானப்பிரதி. எல்லாமே ஞான பிறகு. ஆமாமா. இந்த இடம் எப்பேற்பட்ட இடம்? வேலிமலை சரல் தவ முனிவர்கள் வரக்கூடிய இடம். தவ முனிவர்கள் வரக்கூடிய இடம். ஆமாமா. சில சமயம் ஆ. தலைக்கணம் பிடித்தவர்கள் கூட வரக்கூடிய இடம். ஆஹா. யார் வந்தாலும் சரி சரிம்மா. தக்க மரியாதை கொடுத்த வரவேற்பு கொடுக்கணும். சரிம்மா. அலலம் சோ. மாமா போய்ச்சவா. எப்போ வர்ற? சும்மா இந்த வீட்டு பக்கம் எதுக்கு ஓடி அன்னைக்கெல்லாம் வீட்டுக்கு வர சொன்னேன்னு வந்தேன். வந்து கதவை தேன் திறக்கிறேன், 4 பேர் டவுசரை கையில் எடுத்துட்டு வர்றாங்க. பிரம்மாவில் ஆகாயம் தோன்றி, ஆகாயத்தில் வாயு தோன்றி, வாயுவில் தேய் தோன்றி, தேயில பிரதம் தோன்றி, பிரதமத்தில் அன்னம் தோன்றி, அன்னத்திலே நரமிருக பட்சிகள் தாவர சங்கமாதிகள் தோற்றுவிக்கப்பட்டன. மீண்டும் படைக்கப்படலாம். அந்தபடியே உலக சிருஷ்டிக்காக என் தந்தை ஆதியிலே ஜனகன், ஜனத்தனன், ஜனத்குமாரன் சரிதக்கூடிய 4 உற்பத்தி செய்தார். அவர்கள் சிவபெருமானை கண்டு வணங்கி சரிகை கிரிகை யோகம் என்று சொல்லக்கூடிய மந்திரங்களை கற்று ஜனநாதி முழுமையாக மாறினார்கள். பிறந்த பிரம்மா உற்பத்தி செய்ய ஆரம்பித்த பொழுது அவரது மணியை நானும் ஆத்ம சிஸ்டரும் தக்கன் கட்டவர்களிலும் பெருக கொக்களிலும் பிளவர் நாவிலும் பிளாசியர் காதிலும் ஆகர்ஷம் முகத்திலும் அத்திரி கண்ணிலும் மரீச மனதிலும் கருத இயமாக 10 பேர் தோன்றினோம். 9 பேர் இல்லறத்தில், அதாவது கல்யாணம் செய்து வாழ புறப்பட்டார்கள். என்னையும் கல்யாணம் செய்து வாழ என் பிதா சொன்னதை மறுத்தேன். ஜடா மோடத்தை முடித்தேன். பற்பல வேட்பாடுகளை கடைபிடித்தேன். அலங்கார பிரியா விஷ்ணு, அபிஷேக பிரியா சிவா, சோஸ்திர பிரியா சூர்யா, நரபிரியா ருத்ரா, கரிப்பிரியா கந்தா, கரகர பிரியா சுந்தராமாள், கலாப்பிரியா நாரதாயன் முறைப்படி நானும் ஒரு நாளைக்கு ஒரு கலமாதம் செய்யாவிட்டால் என் சிரசாகப்பட்டதோ 1008 சுக்குநூறாக தக்கனால் இடப்பட்ட சாபம். தக்கன் போட்ட கணக்கு, அதில் ஏற்படக்கூடாத வினக்கு, நல்ல வையம் சொல்லக்கூடாத வழக்கு, நல்ல வாய்ப்பு கிடைக்கணும் இன்னைக்கு நமக்கு என்ற காரண காரியத்தோடு கழகத்திற்கு காரணம் நிறுவனம் என்று கானம் இசைத்து காரணத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கின்றேன். அப்படிப்பட்ட கழகம் சமணம் நடக்கும் என்றால் 5 கரத்தனை 6 முகத்தனை
எந்திர பரம ஏற்றினை நந்தி மகர்தனை ஞான குழந்தனை புந்தில் வைத்திட ஒன்றே சொல்வார்களே வாக்குண்டா நலவனமுண்டா மாமலர் நோக்குண்டார் மெனிடமாது போக்கொண்டது போ திருமேனி தும்பிக்கையான் வாதம் தப்பாமல் சரணம் வைக்கணும் போல இந்த இடத்திலே விநாயக பெருமானுடைய அருளாசிய பிரபலமுடைய கரணத்தினாலே அந்த பிரணவ பொருளான விநாயக பெருமானுடைய அருள் இருந்தால் எந்த காரியமும் நல்ல காரியமாமே இந்த காரணத்தினால் பிரணவ பொருளே கணபதி சரணம் சரணம் சாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி ஓ ஓ ஓ பிரணவ பொருளே ஓ கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி நதியான காவிரி தந்த ஜெகத் அற்பதா சரணம் சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம் ஜீவநதியான காவிரி தந்த ஜெகத் சத்தகா சரணம் சித்தர்கள் பக்தர்கள் இதய மேடையில் சிரிக்கும் பூரணா சரணம் யாகயத்தின் உள்ள பொருளே நீரே உலகே கருவே உலகே கருவே நீ அவர்க்கு இன்ன போலவே எல்லாம் தருகின்ற இறைவா பிரணவ பொருளே ஓ கணபதி சரணம் சரணோ சாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே வாழ்வு தரவாணி பாரதத்தை வேறு எழுதிய அந்த மூர்த்தியே சரணம் மலையாய் அலையாய் ஒளியாய் சுழலும் அதா கணபதிய சரணம் மகாபாரதத்தை வேறு எழுதிய மந்திரமூர்த்தியே சரணம் மலையாய் அலையாய் ஒளியாய் சுழலும் அதா கணபதிய சரணம் பாரதத்தை சுமந்து புண்ணிய புருஷனே சரணம் புண்ணிய புருஷனே சரணம் புத்தி சக்தி தமும் அருளும் சத்திய ஜோதியே சரணம் பிரணவ பொருளே ஓ கணபதி சரணம் சரணோ சாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே வாழ்வு தரவாணி இருவாழ்வு தரவாணி இருவாழ்வு தரவாணி பெருமாளுக்கு விநாயக பெருமான் வந்துட்டாலும் அற்புதமான இடம் நின்று கொண்டிருக்கும் இடத்தில் முயற்சியும் நீண்டு செழிப்பையும் பார்க்கின்ற பொழுது அளவில்லாத மகிழ்ச்சி உண்டாகிறது ஆகா எத்தனை அற்புதமான இயற்கை எழில் இத்தனை சிறப்புகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதிலும் இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது ஆக இந்த இடத்தை தங்கிவிட்டு செல்லாமல் இருந்தாலும் ஆக இந்த இடத்தில் தங்கினாலும் கூட மச்ச அவதாரம் குரும அவதாரம் வராக அவதாரம் வாமன அவதாரம் ராம அவதாரம் பரசுராம அவதாரம் கலிக்க அவதாரம் சொல்லக்கூடிய தசா அவதாரத்தின் ரவைக்கரகம் என்ற வாட்டல் சிறுவநாராயணை நாராயண நாராயண உச்சரித்திட்டாலும் கூட இந்த இடத்துல அழகை பார்க்கின்ற பொழுது அதிலும் இந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது மனிதர்கள் வாழக்கூடிய இருக்கின்றது மனிதன் சொல்லக்கூடியவன் வெட்டு கொடுத்து வாழ வேண்டும் வெட்டு கொடுத்து வாழ்ந்தால் கெட்டு போவதில்லை கெட்டு போவர்கள் வெட்டு கொடுப்பதிலே சொல்லுவாங்க வாழ்க்கையில பறந்திருக்கிறோம் பிறப்பு எப்படி உண்மையோ அதே போல இறப்பு உண்மை என்பது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் பிறப்பு என்பது ஒரு சம்பவமாக இருக்கலாம் இறப்பு என்பது ஒரு சரித்திரமாக இருக்கணும்னு ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் சொன்ன போல வாழ்க்கையில பிறந்திருக்கிறோம் இந்த மண்ணில் வாழ்ந்து விடுகிறோம் ஆக இந்த மண்ணில் எத்தனை பேர் வாழ்ந்தார்களோ இனிமே எத்தனை பேர் வாழப் போகிறார்களோ அண்ணாண்டவர் கோடி மனையாண்டவர் கோடி பண்ற மாதிரி கொஞ்ச நாள் வாடகை வீடு மாதிரி இந்த மண்ணில் இருந்துட்டு நம்ம காலி பண்ணி போக வேண்டியது அதுக்குள்ள பார்த்தா நான் பெரிய ஆளு நீ பெரிய ஆள் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் யார் யாருக்கும் பெரிய ஆள் கிடையாது ஏன்னா வருகின்ற பொழுது எதையுமே கொண்டு வரல போகிற பொழுது எதையுமே கொண்டு போறது கிடையாது கடைசியா கூட வர்றது ரெண்டே ரெண்டு ஒண்ணு நாம் செய்த பாவம் இன்னொன்னு நம்ம செஞ்ச புண்ணியம் இதான் கடைசியா கூட வரும் நம்மள அறியாம பாவமும் பண்ணலாம் நம்மள அறியாம புண்ணியமும் பண்ணலாம் இருந்தாலும்
ஏன்னா மனிதன் மனிதனாக வாழ வேண்டும் என்ற தன்மையிலே ஆகிய பெருமையான இடத்தையெல்லாம் பார்க்கிற பொழுது அழகான அற்புதமான ஆக நந்தவனமாக இருந்தாலும் கூட இந்த இடத்தை பார்த்தவுடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி. ஆக அந்த மகிழ்ச்சியில பிறப்பது இன்பம். எப்பேற்பட்ட இன்பம் என்பதை எண்ணி பார்க்கக்கூடிய நேரத்திலே கனிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையர் துணையினில் கிடைப்பதல்ல இன்பம். கனிரசமா மது வருந்தி கழிப்பதல்ல இன்பம், கணிகையரின் துணையினில் கிடைப்பதல்ல இன்பம். இணையில்லா மனையாளி வாய்மொழியே இன்பம், இணையில்லா மனையாளி வாய்மொழியே இன்பம். அவள் இதழ் சிந்த புன்னகையே அளவில்லாத இன்பம். இன்பமிங்கே 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 என்று கேடு, அது எங்கிருந்து போதும் அதை நாடி ஓடு. இன்பமிங்கே இன்பத்தை தேடி நாடி ஓடி என்று சொன்னானே அந்த தன்மையிலே பெருமையான இடத்தை பார்க்கிற பொழுது அழகான அற்புதமான இடமாக இருந்தாலும் கூட மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். ஏன்னா முடிஞ்ச அளவு நம்ம யாருக்கு உதவி செய்யலைனாலும் கூட ஒவ்வொருத்தரையும் பண்ணாம வாழ்ந்துட்டு போயிடணும். வாழக்கூடிய வாழ்க்கை கொஞ்ச நாள். ஏன்னா நம்ம வேணா பெருசா வேணா பெருமையா வேணா சொல்லிக்கலாமே தவிர சிலர் பாருங்க பெருமையா 4 பேர் இருக்கிறத பெருமையா சொல்லுவேன். ஆமா பாருங்க நம்ம ஊர்ல ஒரு 6 பேர் இருக்கையில ரொம்ப பெருமையா பேசிக்கிறது. 4 பேர் இருக்கையில எப்பா நம்ம ஊர்ல ஒரு 5 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன். ஆமா அதே மாதிரி கருங்காலக்குடியில ஒரு 2 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன். மேலூர்ல அந்த 4 வழிச்சாலை கிட்ட 1 ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு இந்த மண்ணை நான் வாங்கினேன்னு பெருமையா பேசுற பொழுது இந்த மண்ணு சிரிச்சுக்கிட்டே நினைக்குமா, பாரு எவ்வளவு தூரம் வாங்கினேன்னு பேசுறேன் அப்படின்ட்டு இந்த மண்ணு நினைக்குமா, நீயாடா என்னை வாங்கின, உன் பாட்டனை வாங்கினவன் நானு, உன் தாத்தனை வாங்கினவன் நானு, உங்க அப்பனை வாங்கினவன் நானு, இனிமே உன்னையே வாங்க போறவனு நானு. ஆமா 1 வருஷமோ 6 மாசமோ அடுத்த வினாடியோ யாருக்காவது தெரியுமா? ஏன்னா தெரிஞ்ச விஷயமும் உண்டு, தெரியாத விஷயமும் உண்டு. மனிதனுக்கு 2 தான், ஒண்ணு தெரிஞ்ச விஷயம், இன்னொன்னு தெரியாத விஷயம். தெரிஞ்ச விஷயம் என்ன, பிறந்துட்டா ஒரு நாளைக்கு சாக போறோம்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா எப்ப சாக போறோம்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சா மனுஷன் வாழ முடியாது. பங்குனி மாதம் 25ஆம் தேதி ஒருத்தர் ஜாக போறான்னு வை, அவன் போய் அப்பா ரொம்ப சிரமமா இருக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன் கொடுப்பான்னு ஒருத்தனை கேட்டானா அவன் என்ன சொல்லுவேன், டேய் ஓடா நீயே 25ஆம் தேதி ஜாக போற, உனக்கு போய் கடன் தரவா அப்படின்ற மாதிரி இல்ல சோடியா நின்று பேசி அப்புறம் நமக்கு நான் அடுத்த மாசம் உங்களுக்கு எப்ப அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி காலம் வந்து வேற மாதிரி போயிடும். அதனாலதான் ஏன்னா தெரியாத விஷயம் அப்படின்னு ஒண்ணு வச்சேன். அந்த மாதிரி வாழ்க்கையில மனிதனா வாழ வேண்டும். இருந்தாலும் பெறப்பட்ட பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது, நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது ஆடச் சொல்றது ஒரு பறவைகள் அறுதி சொல்வது மாங்கனிச்சாறு, கூட சொல்வது வாகின்ற ஆறு, கொடுத்தவர் கொடுத்தால் மறுப்பவர் யார் என்றானே அந்த தன்மையிலே பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது, வனத்தை பார்க்கின்ற பொழுது, அதிலும் அந்த பூக்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, அதிலும் அந்த பூக்களிலே சாமந்தி பூவை பார்க்கின்ற பொழுது என்ன அழகா இருக்கிறது அப்படி என்றால், சாமந்தி பூவுக்கும் சாயங்கால காத்துக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு, பாட்டுக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு. சாமந்தி பூவுக்கும்
வேர்த்து போன செய்தி கேளு கடலுக்குள் தாமரையும் முப்பகேளு மன்னிப்போம் சாயக்கார காட்டுச்சோம் சரியாட்டு என்று சொல்லி பாட்டு பாடு மலர்ந்து மலராத காதி மலர் போல் மலரும் கலை வண்ணமே அந்தி விழுந்து விடியாத காலை பொழுதால் மலர்ந்த கலை எண்ணமே நதியில் விளையாடி கொடியில் தளிசி நடந்த இளந்தொன்றே மலர் பொதிகை மலை தோன்றி முறை நகர்கள் மலர்ந்த கலை எண்ணமே கூட்டுக்கோரு பாட்டிருக்கு கேட்டுக்கமா கேட்டு கொஞ்சம் காதில் வாங்கி போட்டுக்கமா பின்னோரா பின்னோரா பேசுதே பின்னோரா கண்ணே கரிசல் மன்ன பூவே இள கண்ணீரில் நீந்துகின்ற மீனே கண்ணே கரிசல் மன்ன பூவே இள கண்ணீரில் நீந்துகின்ற மீனே கொடும்பாறை வனத்திலே பாறை நிலத்திலே கண்ணீரை தேடுகின்ற மானே யாரோ சொன்னாங்க மண்ணே ஒரு ஜல்லிக்கட்டு கால ஒன்று நிற்கிது நிஜமா அது நிஜமா ஊரே சொன்னாங்க மண்ணே ஒரு ஜல்லிக்கட்டு கால ஒன்று வந்தது நிஜம்தா அது நிஜம்தா கடலோரம் மணலிலே கட்டி வைக்க கூடாது அலை வந்து மோதாதே கரைகள் ஏதும் கிடையாது மணல் மீது கட்டி வைக்க கூடாது அலை வந்து மோதாமல் அலைகள் போடக்கூடாது ஆகாயம் இல்லாமல் பூமிக்கு சுற்றாது அரம்பும் இல்லாமல் எந்த நாளும் முடியாது பூ வைத்த கைகள் தீ வைப்பதில்லை எழுந்த ஏக்கம் கண்டம்மா காற்றுக்கும் வேர்த்து போன செய்தி கேளு கடலுக்குள் தாமரையும் அப்பறையும் சாமந்தி பூவுக்கும் சாயக்கார காட்டுக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு நான் போடும் மெட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு நீ சரியாச்சு என்று சொல்லி பாட்டு பாடு வனத்தை பார்க்கிற பொழுது அழகான அற்புதமான இடமாக இருந்தாலும் இந்த இடத்தை பார்த்தால் பெருமையான இடமாக இருக்கின்றது வெண்ணிலா வைக்கிற வரங்களும் கண்ணைக்கு வர வண்ணவன மலர்களும் சோயின் ஒளிக்க அருவிகள் ஓசையும் சொருந்தப்பட்ட வண்டிகளின் நாதமும் படுத்த பழம் மீது பறந்து விரைந்து ஓடி பாயும் வசங்களையும் படர்ந்த வள்ளுநீர் நினைக்க வடித்தொழியும் எண்ணற்ற ராகங்கள் நினைக்க தெரியும் என்று கண்ணைக்கு வரும் கருக்கையில் ஓசையில பார்க்கிற பொழுது மிக அற்புதமா அழகான இடமாக இருந்தாலும் கூட ஆக மனிதன் இருந்தாலும் அறிந்தாலும் பேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் வாழ்ந்தவர் ஓடி மறைந்தவர் ஓடி மக்களின் மனதில் இருப்போர் என்ற மாதிரி ஏன்னா இருக்கிற நாள்ல எதையாவது ஒண்ணு சாதிக்கணும் ஏன்னா கலியுகமா இருந்தாலும் இந்த கலியுகத்திலையும் நல்லவர்கள் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் அதற்கு எடுத்துக்காட்டாக சமீபத்துல பாருங்க உதவி செய்யக்கூடிய ஒரு அம்மா எல்லாரும் வலைதளங்களை பார்த்திருப்பீங்க நம்ம மதுரை மேலூர் பக்கத்துல கொடிக்குளம் அப்படின்ற ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு பெண்ணு ஆயி பூரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மா அரசு பள்ளிக்கூடம் கட்டுவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை தானமா எழுதி கொடுத்திருக்காங்க. முடியுமா? 1 ரூபா 2 ரூபா கிடையாது, 10 கோடி ரூபா. பிள்ளையே இல்லைனால தான் அண்ணன் வீடு, தம்பி வீடு, சித்தப்பை வீடு, பெரியப்பை வீடு அப்படின்னு சொல்லி அந்த சொத்தை எழுதி வச்சுட்டு போற காலத்துல ஆக பள்ளிக்கூடத்துல பள்ளிகள் படிப்பதற்காக, குழந்தைகள் படிப்பதற்காக கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்தை தானமா எழுதி கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட நல்லவர்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். முடிஞ்சவரை நம்மளால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு உதவி செய்யணும். அதுலதான் ஒரு பெரிய தர்மம் இருக்கு. அதே நேரத்தில் தர்மம் அப்படின்னா 10 ரூபா சம்பாதிக்கிறோம்னா 1 ரூபாய தர்மம் பண்ணா அதுக்கு பேர் தான் தர்மம். வேற அங்கெங்கெல்லாம் ஏகத்துக்கு வாங்கி நானும் தர்மம் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் தர்மம் கிடையாது. நம்ம காசு சொந்த காசா இருக்கணும், அதுக்கு பேர் தான் தர்மம். அந்த மாதிரி வாழ்க்கையில மனிதனா வாழ வேண்டும் என்ற திறமையில. ஏன்னா காலம் கலியுகம், காலம் கலிகாலம். ஏன்னா பார்த்தா ஏன்னா கலிகாலத்தில் அப்படிதான் இருக்கத்தான் செய்யும். என்ன காரணம்னா, நான் சின்ன பிள்ளை இருக்கிற பொழுது எங்க ஊர்ல ஒரே ஒரு நபர் குடிச்சாரு. எப்படிப்பா? நம்ம ஊர்ல நான் சின்ன பிள்ளை இருக்கிற பொழுது எங்க ஊர்ல ஒரே ஒரு நபர் குடிச்சாரு. டேய் யாரும் வர்றாருடா, தண்ணியை போட்டாருடா, சாராயம் குடிச்சாருடா அப்படி நாங்கெல்லாம் ஓடுவோம். ஒரே ஒரு ஆளு தான் குடிச்சாரு. ஆனா இன்னைக்கு
ஒரு ஆளாவது குடிக்காம இருக்கிறானா அப்படின்றத பார்க்கறது பெரிய படம் இருக்கு. ஏன்னா எங்க பார்த்தாலும் அப்படி ஆயிப்போச்சு. ஏன்னா மனிதன் தமிழன் எப்படி வாழ்ந்தான், 1000 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி இருந்தான், எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு எடுத்துக்காட்டாக பறைசாட்டக்கூடிய வகையிலே நம்முடைய சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் ஒன்றியம் கீழடி கிராமத்திலே அகழ் ஆராய்ச்சி எப்படி மனிதன் வாழ்ந்தா, எப்படி மண்பாண்டங்களை பயன்படுத்தினா, எந்த விதத்துல எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்கன்றத இன்னைக்கு ஒரு கண்காட்சியமாக அருங்காட்சியமாக எல்லாரும் போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படிதான் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு. இதே மாதிரி இன்னொரு 1000 வருஷம் கழிச்சு இந்த மனிதன் பூரா எப்படி வாழ்ந்தா அப்படின்றத நம்மளும் ஒரு அகல் ஆராய்ச்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அங்க தோன்றுறாங்கன்னு வைங்களே, என்ன வரும்? ஆமா, பாட்டிலு கப்பு கேனு இதுதான் வரும். இங்கே நாரதாக நடிக்கும் அருமை சகோதரர் மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினராகிய ஜெயபாண்டி அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை வருகிற இந்த கலை நிலைக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்த மாபெரும் கிராம பொதுமக்கள் அனைவருடைய சார்பிலும் கலை குழுமத்து சார்பிலும் நன்றிகளை வணக்கத்தை அன்போடு தெரிவித்துக் கொண்டு அதோடு இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்துக் கொடுத்த மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் என்றும் எங்களுடைய செல்ல பிள்ளையாக விளங்கக்கூடிய மரியாதைக்குரிய அன்பு புதுப்பட்டியை சேர்ந்த மரியாதைக்குரிய தங்கம் அவர்களுக்கும் என்னுடைய சார்பிலும் ஆக இன்னொருவரும் இணைந்து இந்த நாடகத்தை அமைத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய சார்பிலே நன்றி நடிகளை வணக்கத்தினை அன்போடு தெரியப்படுத்திக் கொண்டு கதை பண்ணி சொல்கின்றேன். அந்த மாதிரி காலம் போய்கிட்டு இருக்கு. காலத்துல ஏன்னா காலங்கள் அப்படி ஆகிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் இவருடைய பெருமையான இடத்தை பார்க்கின்ற பொழுது வெண்ணிலா மரங்களும் கண்ணை கவர வண்ண மலர்களும் சோயின ஒளிக்கு அறிவியல் ஓசையும் சுரதப்பட்டு வண்டினங்களின் நாதமும் பழுத்த பலம் இது பறந்து விரைந்து ஓடி பாயும் பசுங்களையும் படர்ந்த ஒளியின் மனிதனுக்கு படித்துள்ளியும் எண்ணற்ற ராகங்கள் எனக்கு தெரியும் என்று கண்ணை கவரும் கருங்குயிலின் ஓசையெல்லாம் பார்க்கின்ற பொழுது மிக அர்த்தமா அறுத்தாலும் கூட இந்த கருங்குயில் அல்ல மணிக்குயிலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்த குயிலுடைய சத்தத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது மணியே மணிக்குயிலே மாலையிலும் கதிரழகே கொடியே கொடிமலரே கொடியிடையில் நடையழகே
இருந்தாலும் கூட இத்தனை சிறப்பும் செழிப்பும் நிறைந்த நந்தவனத்தை பார்க்கின்ற பொழுது யாரும் இல்லையே காரணம் என்னவாக இருக்கும். இருந்தாலும் எங்கிருந்தோ ஒரு தேவகான மட்டும் சுவையில்லை ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன சத்தம் என்று பார்க்கலாம். என்ன சத்தம்? ஆளுலம் சோ என்று சொல்லக்கூடிய ரகமான ஒரு கானம் இணைய நினைத்து ஆளுலம் சோ ஆளுலம் சோ ஓம் ஓம் என்று முருகப்பெருமானை நினைத்து சோ சொல்லி கொண்டிருக்கிறார். ஆகியவர் உண்மையான அழகில் சிறந்தமங்கை ஓம் என உச்சரிப்பதை பார்த்தால் ஆளுலம் ஆளுநர் உச்சரிக்கக்கூடிய உண்மையை பார்க்கின்ற பொழுது அதிலும் இந்த குரலை கேட்கின்ற பொழுது இனிமையான குரல் மென்மையான குரல் குரலை கேட்ட உடனே தாயினுடைய தன்மையோடு ஒரு சந்தோஷம். ஏன்னா என்னைக்குமே தாயி பிள்ளையாகப்படுறது பேச ஆரம்பிக்கிற பொழுது ஆமா சரியா கூட அம்மான்னு சொல்ல வார்த்தை வரலைனாலும் என் பிள்ளை எப்படியெல்லாம் பேசுறான் அப்படின்னு பெருமைப்படுவாங்க. அந்த மாதிரி இந்த பெண்கள் ஆளோட சோழரை பார்க்கிற பொழுது உண்மையிலே பெருமையா இருக்கிறது. ஏன்னா அந்த உலகத்துல தாய் பாசத்துக்கு நிகரானது எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் தாயினுடைய பாசம் என்னன்னா ஏன் தெரிந்த பாசம், கண்ணுக்கு தெரிந்த பாசம் ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுவாங்க. சொல்லி காட்டுறதுனால அந்த பாசம் தெரியும். உனக்கு தெரியுமா அன்னைக்கு ஓடி போய் டம்முன்னு அந்த செவரில் முட்டிட்டேன், மண்டை உடஞ்சு உன்னை எங்கே தூக்கி போனேன் தெரியுமா? தூக்கி போய் இங்கே கட்டு போட்டு கொண்டு வந்தேன். ஆமா அன்னைக்கு கிட்டி விளையாடையில் வண்டியை உடச்சிட்டு வந்துட்டேன், மறுபடியும் நான் எங்கே வண்டி கட்டு போட்டு உன்னை கொண்டு வந்து தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொன்றையும் பார்த்தது அப்புறம் நான் பார்த்தேன்னு சொல்லி காட்டுறதே தாய். அது தெரிந்த பாசம். தெரியாத பாசம் தந்தையினுடைய பாசம். எதையுமே வெளியே சொல்ல மாட்டார். ஆமா இடத்துல இருந்து பாப்பாரு நம்ம மகன் நம்ம கொண்டாட்டி பிள்ளை அப்படின்னு. அந்த குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவன் தான் தந்தை. ஆமா ஏன்னா தந்தையினுடைய பாசம் கண்ணுக்கு தெரியாது. அதே நேரத்தில் தந்தையினுடைய பாசத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஒரு பையலை கூப்பிட்டு கேட்டா தெரிஞ்சுக்கலாம். எப்படி பையல? ஒரு 5 வயசு பையல, சின்ன பையலை கூப்பிட்டு ஏப்பா உங்க அப்பா எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அதுக்கு அவன் சொல்லுவேன். யாரு 5 வயசுல சொல்லுவேன் எங்க அப்பா நல்ல அப்பான்னுவேன். வயசு எத்தனை? 5 வயசுல. 5 வயசு. அதே 10 வயசுல ஏப்பா என்ன உங்க அப்பா எப்படி அப்படின்னு கேட்டோம்னீங்களே, எங்க அப்பா அருமையான அப்பா, நான் என்ன கேட்டாலும் வாங்கிட்டு வருவாருன்னு. வயசு எத்தனை? 10 வயசு. 10 வயசு. ஒரு 15 வயசுல ஏப்பா என்ன உங்க அப்பா எப்படி அப்படின்னு கேட்டோம்னீங்களே, சரி என்னன்னு எங்க அம்மா அவருக்கு வாக்கப்பட்டு குடும்பம் நடத்துவா தெரியலேன்னுவேன். வயசு எத்தனை? 15 வயசு. ஒரு 20 வயசுல அவனை கூப்பிட்டியாப்பா உங்க அப்பா எப்படி அப்படின்னு கேட்டோம்னீங்களே, சரி நான் அந்த ஆளோட பேசுறதே கிடையாது. அவன் எப்ப பார்த்தாலும் நோய் நோய்னு நினைச்சு அவனை சொல்லிக்கிட்டே இருக்கிறான். என்ன எப்ப பார்த்தாலுமா அப்படின்னு நாளோட பேசுற கிடையாது. வயசு எத்தனை? 20 வயசு. ஒரு 25 வயசு ஆனோம்னா அவனுக்கு கல்யாணம் ஆகி அவன் ஒரு குடும்பமானதுக்கு பின்னாடி ஒரு 30 வயசுல அவனை கூப்பிட்டு ஏப்பா அவங்க அப்பா அப்படின்னு கேட்டோம்னீங்களே, எங்க அப்பாவோட பேசலாம்னு தான் நினைக்கிறேன். சரி என் பொண்டாட்டி பேச விடுறாள். வயசு எத்தனை? 30 வயசு. அதுக்கப்புறம் அவனுக்கு குழந்தை பிறந்து குடும்பம்னா என்ன நல்லது கெட்டதுன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 40 வயசுல கூப்பிட்டு அப்பா அவங்க அப்பா அப்படின்னு கேட்டோம்னீங்களே, எங்க அப்பா தெய்வம். ஏப்பா எங்களை அந்த கஷ்டத்துல எப்படி வளர்த்தாரு தெரியுமா? எனக்கு இந்த ஒரு பிள்ளை பிறந்திருக்கு சொல்றதையா கேட்கிறேன், அநியாயம் பண்றியா ஆமா அப்படின்னு சொல்லி 5 வயசுல நல்லப்பான்னு சொன்னவே மறுபடியும் அப்பாவை தெய்வம் நல்லப்பான்னு சொல்றதுக்கு 40 வருஷம் ஆகுது. பாத்தீங்களா? இதுதான் அப்பானுடைய பாசம். அதனால தாயினுடைய பாசம் தந்தையினுடைய பாசமாக இருந்தாலும் கூட ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாசம் இருக்கு. ராமாயணத்திலே அண்ணன் தம்பி இப்படித்தான் ஒற்றுமையா வாழ வேண்டும் அப்படி எடுத்து காட்டியது ராமாயணம். ஏன்னா 4 பேரும் ராமன் பரதன் சத்ருகுணன் லட்சுமணன் இப்படி 4 பேரும் பிறந்திருந்தாலும் கூட ஆக ஒண்ணுக்கொண்ணு நிகராக ஆக பாசத்துல பிரியாத ஒரு யார் அப்படின்னா அந்த ராமாயணத்திலே ராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகுணன் சொல்லக்கூடியவங்க. அந்த மாதிரி ஆக பாசம் என்பது நிலையானது. அதனால ஆக இந்த பாசத்திலே ஆக பெறப்பட்ட பெருமையான இந்த ஆலோலம் சோயனை கேட்கக்கூடிய இந்த குரலை கேட்டவுடனே பாசத்தோடு இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த தன்மையிலே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் இறந்து வந்தோம் கண்ணாக அண்ணாலை இணைந்து வந்தோம் குழுனாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் இறந்து வந்தோம் கண்ணாக அண்ணாலை இணைந்து வந்தோம் குழுனாக. யாரும் படித்ததில்லை தந்தை முகம் பார்த்ததில்லை தாளாட்டு கேட்ட தந்தை ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தாளாட்டு கேட்ட தந்தை ஒரு பாட்டும் அறிந்ததில்லை தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி தள்ளா
அவனை நம்பி முத்துக்கு முத்தாகே முத்துக்கு சுத்தாகே அன்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்று கொழுந்தா சொல்லும் வார்த்தை எல்லாம் வேதனும் தம்பி உள்ளோம் வார்த்தை எல்லாம் வேதனும் தம்பி உள்ளோம் அன்னை என வந்த உள்ளும் தெய்வம் என காவல் கொள்ளும் அன்னை என வந்த உள்ளும் தெய்வம் என காவல் கொள்ளும் சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவும் இல்லை முத்துக்கு முத்தாகே முத்துக்கு சுத்தாகே நம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலை இணைந்து வந்தோம் ஒன்று கொழுந்தாக ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்டு சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் மாறாத வாசமடா 100 ஆண்டு காலம் வரை மாறாத பாசமடா முத்துக்கு முத்தாகே முத்துக்கு சுத்தாகே நம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பானை இணைந்து வந்தோம் ஒன்று கொழுந்தாக அருமையான இடத்தில் ஆளோடும் போ அப்படின்றவர்கள் எல்லாம் பாடுவதை பார்க்கிற பொழுது ரம்பை உறவசி மேனகை துரோத்தமை நதியில் சொல்லக்கூடிய தேவகனிகளை காட்டிலும் வெஞ்சுகின்ற இருக்கின்ற பிரம்மனுடைய குரலை கேட்கின்ற பொழுது இனிமையான குரலாக இருந்தாலும் கூட ஆகிய பிரம்மணி ஏன் வர இருக்கார் தெரிஞ்சாலும் கூட ஆக இந்த இடத்தில் அவர்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது யாராக இருப்பார்கள் எதற்காக வந்திருக்கின்றார்கள் அப்படி என்பதை பார்க்கின்ற பொழுது யாரோ இந்த மனிதை பாடுகின்றாள் கவிதை ஆ
பாய்கிறது செவிதனிலே வள்ளிசு நதிகளினால என்ன பாய்கிறது நாளே இந்த வானிலை பாடுகின்றாள் கவிதை செந்தில் வேலவணி சுந்தரன் இணைந்த செயலில் இருப்பது பணியாகும் இந்த நேரம் கந்த உடமையினை இணைத்து வைப்பது பணியாகும் உருவாகும் ஒரு அழகுரு சண்முகமே இல்லவடி செய்யா யாரோ இந்த வானிலை ஆடுகின்றாள் கவிதை ஆளோட கீதம் அது இன்ப நாதம் ஆளோட கீதம் அது இன்ப நாதம் இசைப்பதோ இனிமையிலே இருப்பதே தனிமையிலே அழகே அழகே ஆக பிரமையான இடத்திலே ஆளோலம் சோ அப்படின்னு சபாடி கொண்டிருக்கின்றார் ரெண்டே குரலை கேட்பது இனிமையான இருந்தாலும் கூட ஆக மனிதன் மனச்சாட்சியோடு வாழ வேண்டும் மன்னனுடைய மகளாக இருந்தாலும் ஆக ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் திணைக்காடு காப்பதும் ஒரு குலவழக்கமாக இருந்தாலும் கூட ஆக மன்னனாக மகளாக இருந்தாலும் மக்களுக்காக ஆக காவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு மனச்சாட்சியோடு வந்திருக்கின்றார்கள் ஆக மனிதன் மனச்சாட்சியோடு வாழ வேண்டும் இதற்காக நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி தெய்வத்தின் சாட்சி அம்மா நம்பிக்கை வைத்து பிள்ளையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சி அம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சி அம்மா அதுவே உள்ளத்தின் சாட்சி அம்மா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனச்சாட்சி தெய்வத்தின் சாட்சி அம்மா தெய்வத்தின் சாட்சி அம்மா நதி வெள்ளம் காஞ்சி விட்டால் நதி செய்த குற்றம் இல்லை நிதி செய்த குற்றம் யாரம்மா நதி வெள்ளம் காய்ந்திருந்தால் நதி செய்த குற்றம் இல்லை நிதி செய்த குற்றம் இன்றி வேறு யாரம்மா பறவைகளே பதில் சொல்லுங்க பறவைகளே பதில் சொல்லுங்கள் மனிதர்கள் மயங்கும் பொழுது நீங்கள் பேசுங்கள் மனதுக்குள் மனது கொஞ்சம் தூது செல்லுங்கள்
நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இருந்து ஒன்று மனச்சாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா தெய்வத்தின் சாட்சியம்மா ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி வஞ்சம் இல்லை அவனுக்கு எனக்கு வேறு ஆறுதல் இல்லை மனிதனம்மா மயங்குகிறேன் மனிதனம்மா தவறுக்கு துணிந்த மனிதன் அழுவதில்லையே தவறியும் வான மண்ணில் விழுவதில்லை நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் இருந்து ஒன்று மனச்சாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா நம்பிக்கை வைத்து கண்ணையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சியம்மா அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா அதுவே உண்மைக்கு சாட்சியம்மா ஆக மனிதன் மனச்சாட்சியோடு வாழ வேண்டும் ஆக பெருமையான இப்படி இடத்தை பார்க்கின்ற பொழுது காலமறிந்து நடக்காதவன் கோலமரியா குரங்குக்கு ஒப்பாவான் என்ற தன்மைக்கிணங்க காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து நடக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே ஆக சந்திக்க வேண்டியவர்களை சந்திக்க வேண்டும் பாடலே பாடிக்கிட்டு பாட்டு கச்சேரி மாதிரி ஆயிரும் ஆக விவகாரம் பண்றதுக்கு 2 பேர் வந்திருக்காங்க ஆக வழியில சந்திக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே இந்த சுந்தர சுரபமங்கை எந்த எதிரானத்தால் எங்கிட்டுள்ளதோ என்பதை அறிவோம் ஞானதரிசியால் அறிந்தேன் உங்களுக்கு அறிவிப்பது யார் என்றால் ஏன் வந்தால் எதற்காக வந்தால் என்று உற்று நோக்கினால் அரி பறந்தாமன் பாவனவதாரம் எடுத்து மகாபலி சக்கரவர்த்தியை பரிசோதித்து பாதாளத்திற்கு அனுப்பிய காலம் அவரின் ஆனந்த கண்ணில் தோன்றிய இருவன்களாக இளையவளாக இடது கண்ணில் சுந்தரவள்ளியாகும் வலது கண்ணில் வந்த அமுதவள்ளியோ தேவகஞ்சனத்தை அவதரித்து தேவேந்திரனுக்கு மகளாக பிறந்து தெய்வையான இந்த தினமா திறந்த பொழுது சுப்பிரமணிய கடவுள் சூர சம்தானம் செய்து முடித்தவன் திருப்பரமிடத்தை வைத்து முடித்தார்கள் முருகனுக்கு இருபாதர்களுக்கும் முருகன் அந்த வரம்போல் மறு ஜென்மத்தில் அமுதவள்ளிய ஐதாவத்திரமும் இந்த சுந்தரவழியை காற்று செல்வது நோக்கால் மான்மகளாக முடந்து தானவத்திரம் நம்பியார் நடக்கப்பட்டு அவனால் வளர்க்கப்பட்டு குலவழக்கந்தவராக இங்கே காவல் செய்து கொண்டிருக்கின்றார் இவளையும் அந்த சரவணபவன் மதுபரி நாள் விட்டது ஆகவே இன்று நமது கழகத்திற்கு காரணமாகவும் உலகத்திற்கு நம்மால் சந்திரபதி வைத்தமாக்காமல் உடனே சந்தித்து விவரம் தெரியாமல் வசனத்து அது உள்ள கருத்தறிவோம் அதற்கு முன்பாக ஒரு ஆடவன் அங்கமும் உலாவிக் கொண்டு நம்மை நாடி வந்து கொண்டிருக்கின்றான் அருமையான காவலாளி உண்மையிலேயே நல்லதொரு காவலாளியா அல்லது காவலிலே பாலியா இல்ல காவாலியா தூக்குவாளியா அப்படின்னு நம்ம சந்திச்சாதான் தெரியும் ஆக சந்திக்க கருத்தினாலே நாராயணா ஓம் நமோ நாராயணா போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா போட்டது முளைச்சதடி கண்ணம்மா போட்டது முளைச்சதடி கண்ணம்மா கை நிறைய கேட்டது கிடைச்சதடி சின்னம்மா நாப்பை வந்து சிரிக்கிறடி காவலிலே சோத்து பாடு கொதிக்கிறடி நேரத்திலே நேரத்திலே போட்டது முளைச்சதடி
ஆ